நேற்றுக்கு ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த காணொலிக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிற நாடுகள் அதாவது வெளிநாடுகளோட உதவியோடு நம்ம ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறப்ப அது கூடவே நிறைய பிரச்சனையும் சேர்ந்து வரும். அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் என்ன அண்ட் எந்தெந்த வகையில் நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றத பார்க்குறப்ப ரஷ்யன்ஸ் நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்காங்க. ரஷ்யா இன்றைக்கி தேதிக்கு அதோட ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை சரியாக ஆப்ரேட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் ரஷ்யாவோட பாலிசிஸ் தான். ஸோ அது என்ன அப்படின்றத தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிபெண்ட்ஸ். முதல் விஷயம், ரஷ்யாவோட ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை பற்றி பார்க்குறப்ப சோவியத் யூனியன் இருந்த டைம்லேயே மாஸ்கோவுக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கும் நடுவில் ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஒன்று ஓடி இருக்குது 200 km/h. ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கில் நிறைய வகைகள் இருக்குது. தண்டவாளத்தை ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குன்னு சொல்லி தனியாக ஒதுக்குறது ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற தண்டவாளத்தில் ஹை ஸ்பீட் நெட்வொர்க் ட்ரெயினை ஓட்டுறது. அப்படி ஏற்கனவே இருக்கிற தண்டவாளத்தில் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த தண்டவாளத்தை அப்கிரேட் பண்ணிவிட்டு சிக்னல்ஸ் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம காமனாக ஓடிக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயின் கூடவே சேர்த்து நம்ம ஹை ஸ்பீட் ட்ரெயினை ஓட்டணும். இந்த மாதிரி தான் ஜெர்மனி அவங்களோட நிறைய ரூட்டில் இப்போ வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஜப்பானோட புல்லட் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுக்குன்னு தனியாக ஒரு நெட்வொர்க்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஓடுற எந்த ஒரு ட்ராக்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஃப்ரைட் ட்ரெயினோ இல்லை பேசஞ்சர் ட்ரெயினோ ஓடாது. இப்போது ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சோவியத் யூனியன் டைமில் 200 km/h ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்ததால் அதே ட்ராக்கை அதே சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி இந்த ஜெர்மனிக்கிட்ட இருந்து ஒரு ICE 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் யூனிட்டை வாங்கி அதை 2010 ஓட்டினாங்க. இப்போ ஜெர்மனிக்கிட்ட இருந்து அவங்க ட்ரெயின் யூனிட்டை வாங்கினதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதே டைமில் சைனாவும் ஜெர்மனிக்கிட்ட இருந்து இதே ICE 3 வாங்கியிருந்தாங்க. பட் ரஷ்யன்ஸ் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் யூனிட்டை வாங்குறப்ப ஆரம்பத்தில் 60 யூனிட்டும் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ரஷ்யாவில் இந்த ட்ரெயின் யூனிட்ஸை கட்டுறதுக்கும் ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து 16 யூனிட்டாக மாறிடுச்சு. 16 யூனிட்டாக இருக்கிற காரணத்தினால் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் முழுக்க ஜெர்மனிலேயே இந்த ட்ரெயின் செட்ஸை கட்டி அதை ரஷ்யாவில் இம்போர்ட் பண்ணாங்க. இதுதான் ரஷ்யா பண்ண முதல் தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2022 அப்புறமா ரஷ்யா யுக்ரைன் போரின் காரணமாக இந்த ட்ரெயின் செட்டை மேனுஃபேக்சர் பண்ண அந்த நிறுவனம் சீமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இந்த ட்ரெயின் செட்ஸை அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் செட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சீமன்ஸோட பார்ட்ஸு ஜெர்மனிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி உள்ளே வரும் ரஷ்யாவுக்குள்ளே. அண்ட் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் ஒரு ஷெட்டு இந்த சீமன்ஸுக்குன்னு தனியாக ஒதுக்கிட்டாங்க. அந்த ஷெட்டில் தான் ரஷ்யாவோட சாப்சன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஹை ஸ்பீட் நெட்வொர்க் ட்ரெயினை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ 2022 அப்புறமா சீமன் கம்பெனி ரஷ்யாவை விட்டு வெளியே போனதால் இந்த சாப்சன் ட்ரெயின்ஸை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இந்த ட்ரெயினோட பார்ட்ஸை கூட ரஷ்யாவால் வாங்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலை வந்து மாறி இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனர்கள் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். இதே டைமில் சைனா அவங்களோட ட்ரெயின் செட்ஸை ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணதால் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்ற சில முக்கியமான தொழில்நுட்பங்களை பற்றி அவங்களுக்கு சரியான புரிதல் இருந்துச்சு. இந்த புரிதலின் காரணமாக தான் இன்றைக்கி தேதிக்கு அவங்க ஊர்லேயே முழுக்க அவங்களே உட்காந்து ஹை ஸ்பீட் நெட்வொர்க் ட்ரெயின்ஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக அவங்களோட ஒரு ட்ரெயின் 400 km/h ஸ்பீடை கூட தொட்டிருக்கும். ஸோ இதே மாதிரி ரஷ்யன்ஸும் சீமன்ஸ் கிட்ட இருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்களோட கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி சீமன்ஸ் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் ரஷ்யன் கம்பெனிஸால் ஈஸியாக இந்த ட்ரெயினுக்கு தேவையான பார்ட்ஸை உள்நாட்டில் உருவாக்கியிருக்க முடியும். ஆர் இந்த ட்ரெயின் செட்ஸே மொத்தமாக தூக்கி போட்டுட்டு ரஷ்யன்ஸ் அவங்களோட ஓன் டெக்னாலஜியில் ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் ட்ரெயின் செட்டை உருவாக்கியிருக்க முடியும். இது ரஷ்யன்ஸ் பண்ண முதல் தப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ஸ் இந்த ட்ரெயின் நெட்வொர்க்கை சாதாரணமாக ஓடிக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின் கூடயும் ஃப்ரைட் ட்ரெயின் கூடயும் ஷேர் பண்ணது தான். ஹை ஸ்பீட் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த ட்ரெயினுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்கணும். இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்புனாலும் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் ஏதாவது ஒரு சைடிங்கில் நிப்பாட்டி ஆகணும். ஏன்னா இந்த ட்ரெயின் கூடி சீக்கிரம் அதை ஓவர்டேக் பண்ணிடும் அந்த ரூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ ரஷ்யன்ஸ் வந்து இந்த ட்ரெயினை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களோட ட்ராக்கில் ரன் பண்ணுறப்ப ஏகப்பட்ட ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் வந்து அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வழி விட்டு வேறு ரூட்டு வழியாக போக வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ரூட்டு வேறு மாற்றுறதுனால ஃப்ரைட் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமனாக இருக்கிற ரயில்வே ட்ராக்லேயே அவங்க அதை அப்கிரேட் பண்ணி ஹை ஸ்பீட் ட்ரெயினை ரன் பண்ணதுனால இடையில கிராசிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம கடந்த வீடியோவிலே பேசியிருப்போம், இந்தியாவில் கட்டக்கூடிய புல்லட் ட்ரெயினில் கிராசிங் இருக்கக்கூடாது, அதனால தான் மேலே பாலம் கட்டி ட்ரெயினை விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு.
ஸோ ரஷ்யன்ஸ் நடுவில் கிராசிங்கை வச்சு இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ட்ரெயின் காரணமாக. ஏகப்பட்ட மக்கள் இந்த ட்ரெயின் வர்றதை சரியாக கவனிக்காமல் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை ரஷ்யன் அத்தாரிட்டிஸ் நோட் பண்ணி சில இடத்துல வந்து பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க, சப்வேஸ் கட்டியிருக்காங்க. அண்ட் சில இடத்துல வந்து மேனுவலாக ட்ராக் போட்டு நம்ம ஊரில் எப்படி தண்டவாளத்தை கேட்டு போட்டு மூடுறாங்க அதே மாதிரியான வேலையும் ரஷ்யன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேஃப்டி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு எக்கனாமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்றது கன்வென்ஷனல் ட்ரெயினை கம்பேர் பண்ணுறப்ப 3-4 மடங்கு அதிக டிக்கெட் விலையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தேதிக்கு நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தே பாரத்தில் போனோம் அப்படின்னா 1300 ரூபா ஆகுதுன்னா, அதே இது நம்ம புல்லட் ட்ரெயினில் இன்றைக்கி தேதி கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கலாக அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து மினிமம் 4000-5000 ரூபாவது இருக்கும். இன்ஃபேக்ட் ஜப்பானில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அளவுக்கு ரொம்ப மோசமாக தான் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருந்துமே ஒசாக்காவுக்கும் டோக்கியோவுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட அந்த 512 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு 9000 ரூபா ட்ரெயின் டிக்கெட் இன்றைக்கி தேதிக்கு. ஸோ ஹை ஸ்பீட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, 1000 ரூபா 1500 ரூபா மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் புல்லட் ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்லை. 3500 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா அப்படின்னு டிமாண்டை பொறுத்து ஏறிக்கிட்டே தான் போகும். இப்போ இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினுக்கான காஸ்ட்டை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பெர் கேபிட்டா ஜிடிபி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. ஆனால் ரஷ்யா மாதிரி இல்லை ஏஷியா மாதிரியான கண்ட்ரீஸில் ஒரு சர்டன் பாப்புலேஷன் மட்டும்தான் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் ரெகுலராக. மித்த பாப்புலேஷன்லாம் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, அதே மாஸ்கோ டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கு நைட்டு ஒரு ட்ரெயின் போகும், ஸ்லீப்பர் ட்ரெயின் 8 மணி நேரத்தில் கவர் பண்ணும் டிஸ்டன்ஸை. அந்த ட்ரெயினில் தான் போக ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா 3-4 மடங்கு காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ ரஷ்யன்ஸ் வந்து பேரலாக ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கும் ஒரு சர்டன் மார்க்கெட்டுக்கும் நான் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸையும் ஒரு சர்டன் பீப்புளுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த இடத்துல பெரிய தப்பு பண்ணாங்க. ஏன்னா நிறைய ஊர்கள் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கும் மாஸ்கோவுக்கும் நடுவில் நிறைய ஊர்கள். அந்த ஊர்கள் எல்லாத்துலேயுமே கன்வென்ஷனல் ட்ரெயினை வந்து நிப்பாட்டுறதை நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கிற மக்கள் ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்னா சாப்சனை மட்டும்தான் எடுத்தாகணுன்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஹை ஸ்பீட் ட்ரெயின் சீட்டை ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸில் கன்வென்ஷனல் ட்ரெயினை நிறுத்துகிறாங்க போகாத மாதிரி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேலை பண்ணதால் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய சிரமம் ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம், நம்மளோட மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, சப்போஸ் நம்மளோட மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னா அரசாங்கம் உள்ளே வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பர் காம்பன்சேஷனை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸோட ஹை ஸ்பீட் நெட்வொர்க் மாதிரி இன்றைக்கி வரைக்கும் சீனாவோட பாப்புலேஷன் வந்து பெர் கேபிட்டா இன்கம் அவ்வளோ பெருசெலாம் கிடையாது. ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் சீனாவில் உலகத்திலே மிகப்பெரிய ஹை ஸ்பீட் நெட்வொர்க் இருக்குது, 40,000 கிலோமீட்டருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பேசஞ்சர் எடுக்கக்கூடிய டிக்கெட்லையும் சைனீஸ் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறதுனால தான் சைனீஸ் மக்கள் வந்து இன்றைக்கி ஹை ஸ்பீட் நெட்வொர்க்ஸும் அவங்க நாட்டில் தாராளமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கலாகவும் சரி, ஆப்ரேஷனல் வகையிலையும் சரி, சேஃப்டிலையும் சரி, யூரோப்பில் மோசமான ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கில் ரஷ்யாவோட இந்த லைனும் ஒன்று. பட் இதை அவங்க கேஷுவலாக தவிர்த்துருக்க முடியும், பாலிசிஸை ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. பட் இதெல்லாம் போகட்டும். இப்போ அந்த சீமென்ஸ் கம்பெனி வெளியே போயிட்டாங்கல்ல ரஷ்யா விட்டு, இப்போ அந்த ட்ரெயின் அவங்களால எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று, சைனீஸோட ஹெல்ப்பு. சைனீஸ் வந்து இந்த ICE-3 ஆப்ரேட் பண்ணியிருந்ததால் அவங்கக்கிட்ட இருந்து சில ஸ்பேர் பார்ட்ஸாக இவங்க வாங்கலாம் ரஷ்யன்ஸ். ரஷ்யன்ஸ் உள்நாட்டில் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட சொல்லி சில ஸ்பேர் பார்ட்ஸை உருவாக்கலாம். பட் தைவான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸை பேன் பண்ண காரணத்தினால் மைக்ரோசிப்ஸ் ப்ராசஸர்ஸுக்கு ரஷ்யாவில் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா மிலிட்டரிக்கு அது தேவை. ஸோ மிலிட்டரிக்கு இருக்கிற டிமாண்டை தாண்டி சிவிலியன் கார்பரேஷன் வர்றப்போ இந்த குறிப்பிட்ட ஹை ஸ்பீட் ட்ரெயின்லேயும் நிறைய மைக்ரோ சிப்ஸ் அண்ட் ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யன்ஸுக்கு வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா இருக்கிற எல்லா சிப்பையும் போட்டு அவங்க மிசைல் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரெயினுக்கு அவங்க அதை ஒதுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு அவங்க இந்த ட்ரெயின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெயின் ரிப்பேர் ஆகுதுன்னா இன்னொரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்லேருந்து பார்ட்ஸ் எடுத்து போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்ம சில முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி ஆகணும். முதல் விஷயம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இன்றைக்கி புல்லட் ட்ரெயின் டீலில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட மெட்டீரியல்ஸ், ட்ராக்கு கூடவே வர சிக்னலு, அண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்ஜினியர்ஸுக்கு தேவையான ட்ரைனிங், இதை எல்லாத்தையுமே ஜப்பான் நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த சிங்கன்சன் ட்ரெயின் யூனிட்ஸையும்
இனிஷியலாக ஒரு சில யூனிட் மட்டும்தான் ஜப்பானில் மேனுஃபேக்சர் ஆகி வருது. மிச்ச யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த யூனிட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் செட்டப்பையும் ஜப்பான் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன அஷ்யூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை ஜப்பான் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் விட்டு வெளியே போகிறாங்கன்றப்ப நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹைஸ்பீட் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுன்னு தெரியும், சிக்னல் எப்படி போடுறதுன்னு தெரியும், மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு தெரியும், இந்த யூனிட்டை பில்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ ஜப்பான் வெளியே போயிட்டாலும் உள்நாட்டில் நம்ம ஹைஸ்பீட் நெட்வொர்க்கை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதே சமயம் இந்த மும்பை அகமதாபாத் ரூட்டை நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஜப்பானோட உதவி இல்லாமலேயே இந்தியாவில் பிற இடங்களில் ஹைஸ்பீட் நெட்வொர்க்கு நம்மளால் கட்ட முடியும். ஏன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக முடிவெடுத்து நம்மளோட பிளானிங்கை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கேம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இன்னும் என்னென்ன வகையில் நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு சில டெக்னாலஜிஸை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.